எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயி. இந்த மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள விவசாய திட்டங்களை நிச்சயமாக நீர் திட்டங்களை கொண்டு வருவார். இன்னொன்று நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நீர் திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவேரி குண்டார் திட்டம், எண்ணேகோல் புதூர் தும்பலள்ளி திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கல தமிழ்நாட்டில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு MBBS திட்டத்தை கூட புதுசா உருவாக்கல. ஒரு மின்சார திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரல. ஒரு பள்ளிக்கூடத்தை கூட புதுசா தொடங்கல ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 3000 பள்ளிக்கூடங்களை தொடங்கினார், 280 கல்லூரிகளை தொடங்கினார். ஆக இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் திட்டத்தை 150 நாளா உயர்த்துவோம் சொன்னார். எவ்வளவு நாள் நடக்குது? இன்னைக்கு 12 நாள் கிடைச்சிருக்கு. 12 நாள். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு விவசாயிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் ஆக்க வேண்டும்.